ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூ vlogs. இன்றைக்கி வந்து லக்சம்பர்கில் வந்து ஒரு சூப்பரான ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க. பட் நாங்கள் வந்து அந்த ஈவெண்ட்காக எஸ்பெஷலி போகல. நாங்கள் ஜஸ்ட் வந்து ஹைக்கிங்காக போயிருந்தோம். காலையிலே வந்து எழுந்து ஹைக்கிங்காக போய் அந்த குரூப்பை மிஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் சரி வேறு என்னடா பண்ணுறது, எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது ஒரு 2 பேர் எங்களை மாதிரியே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்கள கேதர் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு தனி ஹைக் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஒரு ஷார்ட்கட்டில் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோங்க. ஃபைனல் பிளேஸ் இது தான். இது வந்து லக்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஸ் எக்ஸ்போவில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதுக்காக தான் வந்து அந்த எண்ட் டெஸ்டினேஷன் வந்து அதுவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எல்லா கண்ட்ரீஸோட ஃபுட்டு அண்ட் எல்லா கண்ட்ரீஸோடைய என்ன சொல்கிறது, ஸ்பான்சர்ஸ் லைக் வந்து ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ, இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ அவங்களோட ஆர்ட்டெல்லாம் வச்சு அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா ஸ்டேஜில் வந்து ரொம்ப அந்த இவங்களுடைய ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டான்ஸுன்னு நினைக்கிறேன். இது பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த காஸ்டியூம்லேருந்து அதுக்கப்புறம் இந்த அவங்களோட கொரியோகிராஃபி எல்லாமே, எனக்கு டான்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இங்கே ஆடுறவங்க எல்லாரையுமே பாருங்கள், ரொம்ப வயசானவங்க. இந்த வயசுலலாம் யாராவது வந்து ஆடுவாங்களா, அமைதியாக உட்காந்துட்டு காலத்தை கடக்குவாங்க அப்படின்னு நினச்சோங்க. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லவே இல்லைங்க. இவ்வளோ ரொம்ப வயசுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு 60 வயசாச்சு இருக்கும், கண்டிப்பாக 60-70 இருக்கும். வந்து ஸ்டேஜில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்து ப்ராக்டிஸு, மேக்கப்பு, காஸ்டியூம் அப்படின்ட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான்லாம் போயிட்டு வாயை பொழுந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆடியன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ அதெல்லாம் அவங்க கண்டுக்க கூட இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு மியூசிக்கை போட்டுட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஹைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு நினச்ச அந்த பிளான்லாம் சொதப்பி நாங்கள் ஈவினிங் வரைக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல எல்லாமே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து இன்னும் நிறைய குட்டி குட்டி மைம் ஈவெண்ட்ஸு, மைம்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு பக்கம். அண்டு மக்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சொல்லப்போனால் இந்த கண்ட்ரியோட பிரசிடெண்ட் கூட சம்டைம்ஸ் வந்து இங்கே வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு. பட் நாங்கள் எதுவும் பார்க்கல அவரை. பட் ஓவராலாக சொல்லணுன்னா இட் வாஸ் ஸோ குட்டுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மியூசிக்கோடு சேர்த்து இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு லைவ் மியூசிக் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிஹைண்ட் தி சீன்ஸில். பட் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க, நீங்களே இதை பார்த்து ரசிங்க. பட் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோடு தான் இந்த ஃபங்க்ஷனே எண்ட் ஆச்சு. அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லக்சம்பர்க் பற்றி இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன், இல்லை வேறு ஏதாச்சும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடணும், இல்லைனா இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி லக்சம்பர்கில் இன்னும் நிறைய விஷயம் வரப்போகுதுங்க. பிகாஸ் வின்டர் எல்லாம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்னால் முடிஞ்ச விஷயங்களை கேப்சர் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் என்ஜாய், பாய்.